நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமண முறிவு, அதாவது திருமண முறிவை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த காலகட்டத்தில் திருமண முறிவு ஜாஸ்தி நடக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம பார்ப்போம். அதாவது திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் அதை மட்டுமே வச்சு நிறையா இடத்துல பார்க்குறதுனால திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுது. நட்சத்திரத்தை பொறுத்ததை பார்க்குறதுக்கு ஜோதிடரே தேவையில்லை, மொபைல்லையே வந்துடுது. 10 பொருத்தம், 10க்கு 12 பொருத்தம், அது மாதிரி பார்க்கணும். அது ஒரு பார்ட். அது இல்லாமல் லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், தசை, அதாவது என்ன தசை 10 வருஷத்துக்கு மணமகனோ மணமகள் அவங்க 10 வருஷத்துக்கு எப்படி இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது எப்படி இருப்பாங்க. இன்னொன்று அஷ்டமச்சனி இல்லாமல் இருக்கணும். அதே அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விதமாக இருக்கும். சுப லக்னம், அசுப லக்னம்னு அப்படின்னு இருக்குது. அதாவது சுப லக்னம் கூட அசுப லக்னங்களை பொருத்தப்படாது. பொறுத்துனா சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரியா இருக்கும். சுப லக்னம்னா என்ன, குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், இவருங்களாம் சுபர். அசுபர்னா சனி, செவ்வாய், இவங்கெல்லாம் அசுபர். இந்த லக்னம் கூட சேர்ந்து, அதாவது இதையும் அதையும் மிங்கிள் பண்ணும்போது பிரச்சனைகள் வலுக்கும். இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதாவது திருமண பொருத்தம் பார்க்குறதுல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல விதமாக பொருத்துனா திருமண முறிவை நம்ம தடுக்கலாம். இப்போ கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிய போகுது. இன்னொரு 6 மாத காலகட்டங்கள் தான் இருக்குது. கடந்த 2 வருஷமாக சொல்ல முடியாத துன்பங்கள், துயரங்கள்லாம் பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு 6 மாதம் எல்லாம் முடிஞ்சு, அதாவது 2 வருஷம் நீங்கள் சோதனைகளை கடந்துட்டீங்க. இன்னொரு 6 மாத காலகட்டங்கள் தான். அது கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய 2ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள், யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள், அதில் தனப்பற்றாக்குறை, இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு கடந்த 2 வருஷமாகவே இருந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் நீங்கள் கடந்து போனால் எல்லாமே சரியாயிடும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இளைய சகோதரனால் உங்களுக்கு ஆதாய அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதிருந்தீங்க, இப்போ ரிசல்ட் வரப்போகுது. இந்த இன்னும் ஒரு வருஷமாகவே உங்களுக்கு வெற்றிகள் தான். ஏன்னா குரு 1 வருஷமாக ரிஷபத்திலேருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 3ஆம் இடம் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இந்த மாதிரி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இன்னும் 1 வருஷ காலங்கள் நல்லாவே இருக்கும். ஏதாவது அரசாங்க தேர்வுகள் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் எக்ஸாம், ஏதாவது இன்டர்வியூ அதில் எல்லாம் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எதில் போனாலும் வெற்றி தாங்க, நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள், தாயால் இந்த மாதம் அனுகூலங்கள் இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்குறதுனால இன்னொரு 40, 30, 35 நாள் இருப்பார். அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தாய் வழி உறவுகள் பிரச்சனை, தாய் மாமனால் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கடகராசிக்காரங்கள்லாம் இப்போதைக்கு சாதகமான சூழ்நிலைகள் கிடையாது. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதுனால 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம், இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடுகள்லாம் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போய் வரலாம். அதே மாதிரி குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருப்பீங்க. இந்த மாதிரியான காலகட்டங்கள் இது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை சுக்கிரன், புதன் 2 சுபர்கள் பார்க்குறாங்க. அதனால் வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போல்லாம் களையப்படும்.
நல்லாவே இருக்கும். வேலையை ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இங்கே பிரச்சனையாகவே இருக்குது, நம்ம மாற்றி போகலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நல்லா இதை விட பெட்டராக கிடச்சிச்சுன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகலாம். 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து இது வந்து சாதகமான காலங்கள் தான். இது கூட்டு தொழில் தாராளமாக இந்த காலகட்டங்கள் நல்லாவே இருக்கும். ஏதாவது புதுசாக ஏதாவது கூட்டு தொழில் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வந்து நல்லாவே இருக்கும். ஆனால் அஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செய்யணும். 8ஆம் இடத்துல சனி, அதான் அஷ்டம சனின்னு சொன்னோம். ராசிக்கு 8ல் சனி வரும்போது கொஞ்சம் தொல்லைகளை வந்து கொடுப்பார். 8ஆம் இடம் வந்து அசுபஸ்தானம், தடை தாமதம் விபத்து அந்த மாதிரி ஸ்தானங்கள். அசுபஸ்தானம் நல்லா இல்லாத ஸ்தானம், அதனால் 8லேயே உட்காந்ததுனால அங்கே இருக்கிற பலனை தான் வந்து சனி வந்து கொடுப்பார். இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் பட்டுட்டு இருந்த துன்பங்கள் துயரங்கள்லாம் விட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, ராகு சனி செவ்வாய் பார்வையை வாங்கலை, குரு வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அந்த ராகு வந்து ஒன்று, அதாவது ரொம்ப ஆகாவகல்னாலும் தொல்லைகளை கொடுக்க மாட்டார், அது அவ்வளோதான். பிரச்சனைகளை கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் தொல்லைகளை வந்து அந்த இதை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அளவாகவே தான் இருக்கும். சனி செவ்வாய் பார்வை பெற்ற ராகு வந்து நீங்கள் தாங்க முடியாத துன்பத்தை வந்து கொடுப்பாங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 10ல் செவ்வாய் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். இப்போ வந்து என்னென்ன புதுசாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க கடகராசிக்காரங்கள்லாம் தாராளமாக நம்பி தொழில் பண்ணலாம். இப்போ கூட்டு தொழில், அதாவது தொழில் பண்ணணுன்றதுன்னா தாராளமாக பண்ணலாம். தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க போன மாதம் வரைக்கும் நல்லாவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தொழில் பண்ணக்கூடியவங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். குரு இருக்கிறதுனால நல்ல அமோகமான ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய நேரங்கள் தான் இது. அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து இளையதாரம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்க அந்த மாதிரி ஆனவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து 2வது திருமணம் அமையக்கூடிய காலகட்டங்கள். மூத்த சகோதரனால் உதவிகள்லாம் வந்து நல்லாவே இருக்கும். 12ல் புதன் சுக்கிரன் சூரியன் 3 பேரும் இருக்கிறாங்க. 12ல் இருக்கிறனால ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வெளிநாடு போகிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் வந்து கடகராசிக்காரங்க கண்டிப்பாக போய் வருவீங்க, வெளிநாடு போவீங்க. அதே மாதிரி மோட்ச ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்த பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் போய் வரக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.